சார், என்னுடைய டாக்டர் கணவர் சமூக வலைதளத்தில் பல ஆண்களுக்கு ஆபாச வலை விரிக்கிறதா இங்கே ஒரு மனைவி பரபரப்பான புகார் அளிச்சிருக்காங்க. சொசைட்டியில் மேல் டாக்டராகவும் அவரே சோஷியல் மீடியாவில் டிரான்ஸ்ஜெண்டராகவும் அவதாரம் எடுக்க என்ன காரணம்? பிரிந்து சென்ற மனைவியுடன் மீண்டும் சேர வேண்டும் என்பதற்காக பெண் அவதாரம் எடுத்த கணவனை நாம் அவ்வை சண்முகி திரைப்படத்தில் பார்த்திருப்போம். ஆனால் மனைவியை பிரிந்து செல்வதற்காக இந்த கணவர் பெண் அவதாரம் எடுத்திருப்பார் போல தெரிகிறது. பகலில் டாக்டர் வருணேஷ் தூபேவாகவும் இரவில் வர்ஷிகாவாகவும் அவதாரம் எடுக்கும் இந்த ரெமோவின் மர்ம பின்னணியை அறிய விசாரணையில் களமிறங்கினோம். உத்தரப்பிரதேச மாநிலம் சந்த் கபீர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் வருணேஷ் தூபே. இவர் அதே பகுதியில் உள்ள மருத்துவமனையில் அரசு மருத்துவராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் சமூக வலைதளத்தில் ஆக்டிவாக உள்ள வருணேஷின் மனைவி சில நாட்களுக்கு முன்பு தூக்க கலக்கத்தில் சமூக வலைதளத்தை ஸ்க்ரால் செய்தபோது அதில் தொடர்ச்சியாக ஒரு திருநங்கையின் புகைப்படங்கள் அவருடைய கண்ணில் சிக்கியிருக்கிறது. ரக்கட் கேர்ளாக தோற்றமளித்த அந்த திருநங்கையின் முகமும் அவர் புகைப்படம் எடுத்துக்கொண்ட வீடும் அந்த பெண்ணிற்கு மிகவும் பரிச்சயமானதாக தெரிந்துள்ளது. கண்களை கசக்கி நன்றாக உற்று பார்த்தபோது அது அவர் குடியிருக்கும் வீடு என்பது தெரியவர கணவர் மீது சந்தேகப்பட்டுள்ளார். தான் வீட்டில் இல்லாத நேரத்தில் வருணேஷ் தூபே இந்த மோகினியிடம் சல்லாபம் செய்திருக்கிறார் என தவறாக நினைத்துள்ளார். ஆனால் அந்த திருநங்கையின் முகத்தை இன்னும் டீப்பாக உற்று பார்த்தபோதுதான் அது தன்னுடைய கணவர் வருணேஷ் தூபே என தெரியவர அது அந்த பெண்ணிற்குள் தூக்கி வாரி போட்டிருக்கிறது. உடனடியாக கணவரிடம் அதை காட்டி என்ன கருமம் இது என கேட்டு கடும் கோபத்தை வெளிப்படுத்தி உள்ளார். முறுக்கு மீசையை முறுக்கிவிட்டபடி அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸில் யாரோ எதிரிகள் பண்ணியிருக்கும் சதி என சமாளிக்க முயன்றுள்ளார் வருணேஷ் தூபே. ஆனால் கணவரின் செல்போனை வாங்கி ஆராய்ந்ததில் அவர் பெண்களின் பெயரில் சில பல ஃபேக் ஐடிக்கள் வைத்திருந்தது தெரிய வந்திருக்கிறது. தினமும் இரவு நேரத்தில் மனைவி ஸ்வீட் ட்ரீம்ஸுக்கு சென்றதும் வருணேஷ் தூபே அவரின் கனவு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்திருக்கிறார். கவர்ச்சி உடையணிந்து கண்களுக்கு மஸ்காரா போட்டு தலையில் நீளமான தலைமுடிக்குரிய விக்கை மாட்டி மிட்நைட் ஷோவுக்கு வர்ஷிகாவாக தயாராகி விடுவாராம். ஆபாச வெப்சைட்டுகளில் இவரின் சிறப்பு காட்சிக்காக பணம் கட்டி பலரும் காத்திருக்க அவர்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து வந்துள்ளார் வருணேஷ். இதைத் தொடர்ந்து கணவரின் லீலைகளை கண்டுபிடித்த வருணேஷின் மனைவி ஆதாரத்தோடு காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளார். தன்னுடைய கணவர் டார்க் வெப்பில் பெண்ணை போல வேடமிட்டு பல இளைஞர்களிடம் பணம் பறித்து ஏமாற்றுவதாகவும் அந்த புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மருத்துவர் வருணேஷ் தூபேவிடம் என்ன சார் இதெல்லாம் என போட்டோவை காட்டி விசாரித்துள்ளனர். ஆனால் வருணேஷ் தூபே தன்னுடைய மனைவியும் அவரின் சகோதரனும் தன்னிடம் உள்ள சொத்துக்களை பறிக்க முயற்சிப்பதாகவும் இது அவர்களின் கூட்டு சதித்திட்டம் என சில ஆதாரங்களையும் கொடுத்து பிளேட்டை மாற்றி போட்டிருக்கிறார். எனினும் வருணேஷ் தூபே எதற்காக பெண் உடை அணிந்து இரவில் இன்னொரு வாழ்க்கை வாழ்கிறார் என்பது குறித்தும் அவருடைய மனைவி குற்றம் சாட்டியது போலவே அவர் இளைஞர்களிடம் மிட்நைட் காட்சிக்கு பணம் பறித்து மோசடி வேலைகளில் ஈடுபட்டுள்ளாரா என்பது குறித்தும் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே இந்த அவ்வை சண்முகி அவதாரத்தின் பின்னணி என்னவென்பது வெளிச்சத்திற்கு வரும்.